இப்படி திராவிடம் என்பது இன்னைக்கு தமிழர்களுடைய உரிமை சொல். நேற்றைக்கு அது மொழிச்சொல், நேற்றைக்கு அது இனச்சொல், இன்னைக்கு உரிமை சொல்லாக மாறி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஊனில், உயிரில், உணர்வில் கலந்துவிட்ட ஒற்றை சொல். அது உயிருள்ள சொல்லு. அந்த சொல்லை இந்த நாட்டில் கொச்சைப்படுத்துகிறவனுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இடமே இருக்காது. அந்த வேலையை நாங்கள் இனிமேல் தொடர்ந்து தீவிரமாக பார்ப்போம். இதை ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு நான் தயார். சீமான் தயார்னு சொல்லட்டும், தேதி குறிக்கட்டும், நான் அவரோட விவாதிக்க தயார். திராவிடமா தமிழ் தேசியம்? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்கிறேன். இவன் வேறுன்னு சொல்கிறான்ல, அதை அவர் நிரூபிக்கட்டும். நான் ஒன்றுங்கிறத நான் நிரூபிக்கிறேன். விஜய் சொல்றது சரிங்கிறீங்க? விஜய் சொல்றது சரி. அதுதானே சொன்னார் அவரு. ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கணும், இல்லை இந்த பக்கம் நிற்கணும்னு. அதான் இவனுக்கு தெரியலன்னு சொன்னேன். அடிபட்டு சாவான்னு சொன்னோம்ல. அப்போ சீமானு அந்த தம்பி விஜய் தொடங்கி இருக்கிற கட்சி தனக்கு சமாதி எழுப்பும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால சொன்னார். அதை ரோட்டில் அடிபட்டு சாவான் அப்படின்னு சொன்னதில் தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் இன்னைக்கு தம்பி விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க. எங்க சார் மாநாடு போட்டாரு, மாநாட்டுல இருந்தே இன்னும் அவர் வெளியே வரல. இப்ப மாநாடுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு விருந்துன்னு போடுறாரு சொன்னாரு. மற்றபடி அவர் எங்க மக்களை சந்திக்கிறாரு? அவருக்கு அணுகுமுறை எப்படி இருக்கும்னு என்னாலே அனுமானிக்க முடியல. இன்னும் எப்படி போறாருன்னு தெரியல எனக்கு. இல்ல அரசியலுக்கு இன்னும் வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. அப்புறம் மாநாடு முடிட்டோம்னாங்க, மாநாடும் போட்டாரு. இன்னும் அவர் தினம் தினம் அரசியல் பேசணும்ல. ஷூட்டிங் போயிட்டாருன்னா எப்படி அது சரியா? இன்னும் ஒரு படத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படிதான். ஒரு படத்தை நடிச்சது தான் விலகினாரு. ஒரு படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஷூட்டிங்கும் இருக்கும், அரசியலும் இருக்கும். அது அவருடைய ஆளுமையை பொறுத்தது, திட்டமிடலை பொறுத்தது. என்ன செய்ய போறாருன்னு இனிமேல் தான் பார்க்கணும். அப்ப எம்ஜிஆர் மாதிரி விஜய்னு சொல்ல வரீங்களா? அந்த செல்வாக்கு அவர்கிட்ட இருக்கு. அரசியல் இருக்கா? சினிமால இருக்கலாம். இல்ல அரசியல்ல இருக்குமாங்கிறத அவர் நிரூபிக்கணும். எம்ஜிஆர் நிரூபித்து வெற்றி கண்ட தலைவன். என்டி ராமராவ் நிரூபித்து வெற்றி கண்ட தலைவன். இது இருக்குமா? ஏன்னா அவர் துணிச்சல் அவர் முடிவெடுத்துட்டார். ரஜினிகாந்துக்கு வராத துணிச்சல், கமலஹாசனுக்கு வராத துணிச்சல் தம்பி விஜய்க்கு வந்திருக்கு. அதை நிரூபிக்கணும். திமுக இன்னமும் லேசில் வீழ்த்தலான்னெல்லாம் கணக்கு போட்டு அதெல்லாம் நடக்காது. திமுக பட்டத்தியான அதை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். அதை புரிந்து கொண்டு தம்பி இயங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.